ஹாய், நம்ம இன்றைக்கி பச்சை பயிர் சுண்டல் செய்கிறோம். அதுக்காக 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்து நைட்டே நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். விசிலும் விடலாம், நம்ம அப்படியே வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி விசில் விடலை, ஆவியில் வேக வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் பச்சை பயிர் சேர்த்திக்கலாம். பச்சை பயிர் சேர்த்தியாச்சு. நம்ம பச்சை பயிருக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வெந்த பின்னாடி தண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிர் நல்லா வேக வச்சாச்சு. அதுக்கு ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் எடுத்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். க்ரீன் சில்லி 3 எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆயில் சேர்த்திக்கலாம். லைட்டாக சேர்த்துனா போதும், நம்ம நிறைய ஆயில் சேர்த்திக்க வேண்டாம். கடுகு, சீரகம், பச்சை பேருக்கு அது சால்ட் சேர்க்கணும். சும்மா லைட்டாக மட்டும் சால்ட் பண்ணி ஆனியன் வளர்க்கறதுக்கு தடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் இந்த ஸ்டேஜ் வரணும் போதும். இப்போ வந்து பச்சை பேர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், நம்ம அதை சேர்த்துக்கலாம். நமக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பச்சை பயிர் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.